SQL வெர்சஸ் NoSQL இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது. SQL வெர்சஸ் NoSQL பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா என்னென்ன டைப்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டேட்டா அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு தகவல். சரியா? உங்களோட பேர், என்னோட பேர், ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்படிங்க இங்கே போகிறது அப்படின்னு சொல்லி வழி கேட்குறீங்க, அது ஒரு டேட்டா. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லா தகவலும் டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஓகே, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்றப்ப ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது உங்ககிட்ட நான் ஒரு டேபிள் கொடுக்குறேன், அதில் நேம், ஏஜ், சேலரி அப்படின்னு சொல்லி 3 காலம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் இருக்கிறத ஃபில் பண்ணுவீங்க. கரெக்டாக ஏஜில் போயிட்டு நான் இன்னைக்கு காலையில் தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுத மாட்டீங்க. இந்த மாதிரி டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது ஸ்ட்ரக்சர் டேட்டா. இது மோஸ்ட்டாக டெக்ஸ்ட், நம்பர்ஸ், டேட், இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்றப்ப உங்களோட சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்க. உங்களோட சோஷியல் மீடியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்ட், வீடியோஸ், ரீல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா என்ன? செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இமெயிலை சொல்லலாம். நீங்கள் இமெயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இமெயிலில் கண்டிப்பாக சென்டர் இருக்கும், ரிசீவர் இருக்கும், அதுக்கு கீழே டேட் இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக? இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் டேட்டா. அண்ட் தென் அதுக்கு கீழே ஒரு பாடி எழுதுவீங்க, அதில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதுவீங்க. அண்ட் தென் அதில் ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவீங்க. இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இமெயிலை ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் என்ன, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்றப்ப இது ஒரு டேபிள் ஃபார்மில் இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மில் இருக்கும், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம SQL யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ். எது கூட யூஸ் பண்ணுறதுக்கு? ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு SQL யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட், ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம NoSQL யூஸ் பண்ணுவோம். NoSQL இல்லைனா நாட் ஒன்லி SQL அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே நம்ம SQL யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸில் SQL யூஸ் பண்ணுறோம். SQL ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி நான் ரிலேஷனல் டேட்டாபேஸில் NoSQL யூஸ் பண்ண போகிறோம். NoSQL தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜா SQL மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது ரிலேஷனல் டேட்டாபேஸில் நமக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் இருக்க போகுது, அதாவது எல்லா டேட்டாவும் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஆனால் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. அங்கே உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மில் டேட்டா இருக்கும், கிராஃப் ஃபார்மில் டேட்டா இருக்கும், கீ வேல்யூ பேர்ஸில் இருக்கும், காலம் ஓரியன்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கும். ஒவ்வொன்று கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த டியூட்டோரியல் சீரியஸில் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட எப்படி ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ், அதாவது SQL யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL. ஸோ இப்போ உங்களுக்கு SQLனா என்ன, NoSQLக்கும் SQLக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் என்ன, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.